எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் செலவே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் அவர் வந்து ₹1 டீ குடிக்கிறதுக்கு கூட நீங்கள் செலவு பண்ணாமல் எப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னென்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு முழுமையாக கேட்கறது இல்லை. முழுமையாக கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்துட்டாங்க. ஏன்னா அரகன்ஸ் வந்துருச்சு. நாம் சொல்லியிருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூரில் ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீங்கள் மற்ற கட்சிகள் இதே சவால் விட சொல்லுங்கள். மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால இதை சொல்கிறோம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரும் கான்ட்ராக்டர் இல்லை, யாருமே ஹைவே கான்ட்ராக்டர். நீங்கள் சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்தியிருக்காங்க பாருங்கள். யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்தியிருக்காரு, யாரையெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்க, எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிற்கிறாங்க. அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணமெல்லாம் யார் கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்றைக்கி பாதி பேர் வேட்பாளர்கள். அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்கிறாங்க. சூரவரமாக கை காசு. அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 4 வீடு ஏறி இறங்குறாங்க. இதுதான் மாற்று அரசியல். இது மாற்று அரசியல் செய்யாமல் கல்லாப்பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் யார் என்ன பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன? எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டுருக்கு. அதனால தான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசில் டீ குடிப்போம். அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். அதே போல் உதயநிதி வந்து எய்ம்ஸ் செங்கல் எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு எய்ம்ஸ் இன்னும் வரல. ஆனால் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவு அவ்வளோதான். ஒரு செங்கலை கையில் எடுத்து ஒரு செங்கலை கொண்டு போய் பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் அறிவு இருக்குது. அதனால தான் தொடர்ந்து சொல்கிறோம், அரசியலில் பக்குவப்படாதவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு வந்து சமுதாய பணி செய்பவர்கள் இவங்கெல்லாம் வராமல் வெறும் ஒரு தாத்தா அப்பா பேர் இனிஷியலை வச்சு வந்தாங்கன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரே செங்கலை காட்டக்கூடிய புத்தி மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி நான் எத்தனை இடத்துல நான் சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எங்கே போச்சு? 2009 ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து சிப்காட் கட்டுவோம், எங்கே போச்சு? செங்கல் எங்கே போச்சு? இன்றைக்கி நாம் உறுதியாக சொல்லியிருக்கின்றோம், 2026 ஃபஸ்ட்டு ஹாஃபில் எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். டெண்டர் முடிஞ்சிருச்சு, வேலை நடக்குது. ஆனால் நீங்கள் ஏன் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி புலித்தலையில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை? நான் சவால் விடுக்கிறேன். அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவர் வாயில் சொன்னதை நான் சொல்கிறேன். புலித்தலை தேர்தல் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அவங்க தாத்தா குளித்தலையில் சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை. ஆனால் நாங்கள் சொன்ன 295 நிறைவேற்றிருக்கோம். எய்ம்ஸ் மதுரை 2026 முன்பகுதியில் வரும் என்பதையும் சொல்லியிருக்கோம். அதற்கான டைம்லைன் கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க 33 மாத காலமாக இவர்கள் செய்த சாதனையை சொல்லலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காணா. இவங்க செஞ்ச ஒரு 2 சாதனையை காணா. இன்னும் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸை தூக்கிட்டு சுற்றுறாங்க. 2024 பாராளுமன்றத்தில் மக்கள் இதற்கு பாடம் புகட்டுவார்கள். அன்னைக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணே. ஆனால் அதிமுக திமுக இப்போ ஒன்றா சேரல. ஏப்ரல் 10ஆம் தேதி ஒன்றா சேருவாங்க. ஸோ நான் அதிமுக திமுக ஒன்றாக சேருவதை கடைசி 10 நாளில் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அன்னைக்கு தான் பங்காளி கட்சிகளுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி 2 பேரும் தேர்தலில் நிற்பது கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம், திமுக வரணும். ஏன்? பணபலத்தை படைபலத்தை வச்சு அண்ணாமலையை தோற்கடிக்கல. திமுக காரங்க எனக்கு என்ன வேலை? எம்பி எலெக்ஷன். அதே போல் அதிமுக காரங்க சுற்றி வர்றாங்க. அதனால் நீங்கள் சொல்வது ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே கடைசியில் அவங்க 2 வேட்பாளரில் ஒரு வேட்பாளர் விட்டு கொடுத்து இன்னொரு வேட்பாளர் நிறுத்தி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து கேரளாவில் பார்த்துருக்கோம், பல இடத்துல பார்த்துருக்கோம். கோயம்புத்தூரில் தமிழக அரசியலில் முதல் முறையாக இங்கே நடக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்முடைய வெற்றி. மக்களுடைய அன்பு நம்மகிட்ட இருக்கும் பொழுது பங்காளி கட்சிகள் என்ன வேணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டோம், அன்கோ போட்டுக்கிட்டோம், திரைமறைவில் பேசிக்கிட்டோம், விட்டு கொடுத்துக்கிட்டோம். ஒரே கான்ட்ராக்டர். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஹைவே கான்ட்ராக்டர், இப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஹைவே கான்ட்ராக்டர். 2 பேர்த்துக்கு பண சப்ளை, ஒரே ஹைவே கான்ட்ராக்டர். அதற்கெல்லாம் கோயம்புத்தூர் மக்கள் மயங்கப் போவது கிடையாது. அதற்கு நாங்கள் பயப்பட போவதும் கிடையாது. அண்ணா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இவர்கள் யாரும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் பணத்தில் கொள்ளையடித்து அதில் ஒரு 2 குரூப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற பேரோ நீங்கள் சொல்கிற கட்சி தலைவர், இவங்களாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது. மக்கள் நாயகனாக மக்களுக்காக பணி செய்து வெற்றியோ தோல்வியோ மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல்வாதி கிடையாது. இவங்கெல்லாம் 5 வருஷம் மந்திரியாக இருந்திருக்காங்க, சம்பாரிச்சிட்டாங்க. அடுத்த 10 வருஷம் செலவு பண்ணுவாங்க. 10 வருஷம் கழித்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் சம்பாதிப்பாங்க. அதனால் இவர்கள் என்னதான் சூளுரைத்தாலும் மக்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் பழைய தலைவர்கள் கிடையாது.
ஒரு ஃபெனாயில் வாங்கினா 10 ரூபாயை 40 ரூபாய்க்கு வாங்க. கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 100 ரூபா பில்லை பெட்ஷீட்டை 500 ரூபாய்க்கு எழுது. அப்படித்தானே கொள்ளையடிச்சவங்க. அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 30% கமிஷனை கொள்ளையடி. அதிலே வந்த பணத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறாங்க. இவங்க என்ன மக்கள் தலைவர்கள், இவங்க என்ன சமுதாய தலைவர்கள், இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணியிருக்காங்க? கோயம்புத்தூரில் என்ன அடிப்படை மாற்றம்? ஊர் சூடானது தான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊர் இன்றைக்கி 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2 வீலரில் இந்த ஊரில் போக முடியுமானே? மாஸ்க் போடாமல் ஒரு மூச்சில் ஒரு துகள் கலக்காமல் போக முடியுமானே? ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்கே இருக்கானே? ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கானே? மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டு நடந்து போக முடியுமானே? என்ன செஞ்சுருக்காங்க? என்ன வளர்ச்சிங்கிறாங்க? நீங்கள் வளர்ந்துட்டா வளர்ச்சியா? 10 வருஷம் மந்திரியாக இருந்து கொள்ளையடித்து ஊழல் பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது தேர்தல் நடத்தும் போது பணம் கொடுப்பதற்காக பணத்தை அள்ளி இறைத்தால் அது வளர்ச்சியா? அது வீக்கம். அது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றாங்க. போஸ்ட்மேனாக வேலை பார்க்குறதுக்கு ஒரு கட்சியா? 2024 ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது. வேலை செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க. நாங்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் மத்திய அரசிட்ட பேசி என்ன செய்கிறீங்க? போஸ்ட்மேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டால் இல்லை மத்திய அரசு யாராச்சும் வந்தால் இதை போய் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கு எதுக்கு பாராளுமன்ற தேர்தல் நிற்கிறீங்க? அல்லது இந்திய கூட்டணி வராது என்பது உண்மையாக தெரிஞ்சு எதுக்கு இவ்வளோ பிரச்சாரம்? ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா வரப்போகிறாங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் அவர்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளர் நமக்கு வேண்டும். ஹாட்லைன் வேண்டும். ஒரு பட்டரை ப்ரெஸ் பண்ணால் தீர்வு வேண்டும். மக்கள் எக்ஸ்கியூஸ் கேட்குறதுக்கு இல்லை. எம்பி ஆகிட்டீங்க, ஏன் வேலை நடக்கலை? இல்லைங்க ஆட்சி பிஜேபி வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது? அதுதானே 10 வருஷமாக எக்ஸ்கியூஸு. 10 வருஷமாக என்னென்ன காரணம் சொன்னாங்க? ஏன்னா கோயம்புத்தூரில் விமான நிலைய வேலை நடக்கலை, கோயம்புத்தூருக்கு ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்கலை, கோயம்புத்தூருக்கு ஏன் சாலை வசதி நடக்கலை? நாங்கள் என்னப்பா பண்ணுறது? அங்கே மோடி ஐயா இருக்கிறாங்க, நாங்கள் வேற கட்சி. அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்து எந்த வேலையும் செய்யாமல் தப்பிச்சிட்டு இருந்துட்டாங்க. இன்றைக்கி 2024 தேர்தல் அதற்கெல்லாம் பதில். நாங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்பலைங்கன்னா வேலை செய்கின்றோம். 700 நாட்கள்லேயே நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. 5 வருடம் கூட நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாற்றத்தை காட்டப் போகின்றோம் என்று சூளுரைத்து மக்களுடைய அன்புக்காக களத்தில்